சங்கீதம் அதிகாரம் 83. தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமலிராதேயும், தேவனே சும்மாயிராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து, உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து, உமது மறைவிலிருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமலும், இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும், இஸ்மவேலரும், மோவாபியரும், ஆகாரியரும், கேபாலரும், அம்மோனியரும், அமலேக்கியரும், தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோடே கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழைக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய்ப்போன சிசெரா, யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்குச் செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும், அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. என் தேவனே, அவர்களை சுழல்காற்றின் பொழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது பூசலினாலே அவர்களைத் தொடர்ந்து உமது பெருங்காற்றிலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தைத் தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். ஏகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமியனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கிக் கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. ஆமேன். அன்பானவர்களே, இது ஆசாப் எழுதிய ஒரு தீவிர ஜெப சங்கீதம் ஆகும். தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக ஒன்றுபட்ட எதிரிகளின் சதியை பற்றி இது பேசுகிறது. இந்த சங்கீதத்தில் தேவனுடைய ஜனங்களை அழிக்க நினைக்கும் எதிரிகள் தேவனை அறிந்து பயப்பட வேண்டும் என்ற முக்கிய கருத்துகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நம் போராட்டங்களில் தேவன் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார். இந்த நம்பிக்கையோடு இன்று முன்னேறுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமேன்.